துபாயோட எமிரேட் சாலையில் ஒரு பயங்கரமான ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. மெக்கானிக்கல் ப்ராப்ளம் காரணமாக நெடுஞ்சாலையோட நடுவில் நின்றுட்டு இருந்த ஒரு லாரி மேலே பின்னாடி வந்த மினி பஸ் எதிர்பாராத விதமாக சடனாக மோடி இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல 7 பேர் இறந்துட்டாங்க, 9 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. துபாய் போலீஸோட முதற்கட்ட விசாரணையில் லாரி ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த சமயம் பின்னாடி வந்த மினி பஸ் டிரைவர் முன்னாடி போகிற வண்டிக்கும் அவருக்கும் இடையில இருக்க வேண்டிய பாதுகாப்பான தூரத்தை மெயின்டைன் பண்ண தவறி இருக்காரு. அதோட ரோட்ல நின்ன லாரியையும் சரியான டைம்க்கு கவனிக்காததால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. விபத்து பத்தின தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு அலர்ட் ஆகி டிராஃபிக் போலீஸ், மீட்பு குழுவினர், விபத்து புலனாய்வு நிபுணர்கள் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு சீக்கிரமா வந்திருக்காங்க. துபாய் காவல்துறையின் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் டைரக்டரான பிரிகேடியர் ஜூமா சலேம் பின் ஜுவைதான் இந்த விபத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த விபத்தில் 7 பேர் இறந்துட்டாங்க. காயம் அடைஞ்ச 9 பேரில் 5 பேருக்கு ரொம்ப பலமான காயமும் 4 பேருக்கு மிதமான காயமும் ஏற்பட்டிருக்கு. அவங்க எல்லாரையுமே உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கோம். ஸ்பாட்டுக்கு போன டிராஃபிக் அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்தை சுற்றி வண்டிகளை ஒழுங்குபடுத்தி மீட்பு பணிகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு இன்னும் டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மோசமான சம்பவத்துக்கு அப்புறம் கார் ரிப்பேர், பெட்ரோல் தீர்ந்து போகிறது, இல்லைன்னா டயர் பஞ்சர் போன்ற காரணங்களால் நெடுஞ்சாலைகளை வண்டியை நிறுத்துறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு துபாய் போலீஸ் திரும்பவும் எச்சரிச்சிருக்காங்க. வாகன ஓட்டிகள் எல்லாருமே லாங் டிராவல் போகிறதுக்கு முன்னாடி வண்டியை கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை ஹைவேஸில் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? வண்டியோட ஹசார்ட் லைட்ஸை ஆன் பண்ணணும். பின்னாடி வர வண்டிகளுக்கு தெரிகிற மாதிரி பாதுகாப்பான தூரத்தில் வார்னிங் ட்ரையாங்கிள் வைக்கணும். காரில் இருக்கிற பயணிகளை வண்டியிலையோ இல்லை ரோட்லேயோ நிற்க வைக்காம பாதுகாப்பான தூரத்தில் தள்ளி நிற்க வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அதிவேகமாக வண்டிகள் போகிற ரோடுகளில் வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணுறதும், டிரைவிங்கில் முழு கவனத்தோடு இருக்கிறதும், முன்னாடி வர வண்டிக்கு கேப் விட்டு ஓட்டுறதும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆக்சிடென்ட் நமக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்குது. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.